ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 9ஆம் தேதி வந்த ஒரு எடிட்டோரியல். ஸோ எந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெனியூடு ஹோப் அந்த மீட்டிங் பிட்வீன் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரியா? ஸோ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மீட்டிங் எதுக்காக நடந்தது? சரியா? ஒய், எதுக்காக, ஏன், எதுக்கு நடந்தது, அந்த ரீசனை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். அதே மாதிரி வெக்காப்ஸுமே நீங்கள் தமிழ் மீனிங்ஸ் அதுக்குரிய சினானிம் அண்ட் ஆன்டனிமா லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எடிட்டோரியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா, என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த நியூஸ் வருது, இந்த லைன் ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒரு மேக்ஸிமமாக 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் இந்த வீடியோவே ரன் ஆகும். சரியா? ஸோ ரொம்ப நேரம், அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டு நம்ம அந்த எப்படி சொல்கிறது, வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ கான்செப்டை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடணும். அதையே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூஸே கிடையாது வீடியோ. சரியா? அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த 15 மினிட்ஸை இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தரமாக இந்த எடிட்டோரியலில் லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த லைன் எப்படி ஃப்ரேம் ஆகுது, எதுக்காக இந்த நியூஸ் வருது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, லாஸ்ட் வீக்கோட ஜூலை மந்தோட பிடிஎஃப், ஃப்ரீ பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் லாஸ்ட் மந்தோட பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த எடிட்டோரியல் இல்லாமல் இன்னொரு எடிட்டோரியல் இருக்கும்ல, இந்த எடிட்டோரியல் அதோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் படிங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அதாவது ஆஸ் ஃப்ரெண்ட் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்ட்ட நம்ம எப்படி கலந்துரையாடுறது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெலகிராம் மெயின் சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த போஸ்ட் போட்டுட்ருப்பேன். நான் மட்டும் போஸ்ட் சேனல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ குரூப், ஓகேவா, நம்மளோட டெலகிராம் குரூப் ஒன்று லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னென்ன இருக்குது. சரியா? ஸோ இந்த எடிட்டோரியலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வேறு எடிட்டோரியல் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை வந்து பேங்கிங் எஸ்எஸ்சியில் குவான்ஸ் ரீசனிங்கில் ஏதோ பிரச்சனை, இல்லை இங்கிலீஷில் ஏதோ ஒரு விஷயம் தெரியல, எனக்கு கான்செப்ட் தெரியல, ரீசனிங்கில் ஒரு கான்செப்ட் தெரியல, குவான்ஸில் ஒரு கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெனியூடு ஹோப் அப்படின்றாங்க. ஸோ ஏன் இந்த ரெனியூடு ஹோப் அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை. ஹோப் அப்படின்றது நம்பிக்கை, தெரியும்ல? ஸோ அந்த நம்பிக்கை வந்து திருப்பி புதுப்பிச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மீட்டிங் பிட்வீன் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ அந்த ஹோப் எதனால் வந்திருக்கு, தெலுங்கானாவோட சிஎம்மும் ஆந்திர பிரதேஷ் சிஎம்மும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் மேட் அ குட் ஸ்டார்ட். சரியா? ஸோ அவங்க 2 பேரும் ஒரு குட் ஸ்டார்ட், ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால்? அவங்க 2 பேரும் பேசுறதுனாலேயே ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் அ டீகேட் அக்ரிமோனி அப்படின்றாங்க. ஆஃப்டர் டீகேட் ஆஃப் அக்ரிமோனி அப்படின்னா, ஸோ டீகேட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், 10 இயர்ஸ். ஸோ அக்ரிமோனி அப்படின்றது கசப்பான ஒரு விஷயம் சொல்லுறது. எப்படின்னா, இப்போ 2 பர்சன்ஸ் இருக்காங்க, 2 பர்சனுக்குள்ள, ஸோ அவருக்கு அவரை பிடிக்காது, இவருக்கு அவரை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ரெண்டு மாநிலத்துக்குமே கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ரிட்டர்ன் ஆஃப் தி கார்டியல் ரிலேஷன்ஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்போ தான் வருது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த கார்டியல் ரிலேஷன்ஸ், ஓகே, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் திருப்பி வருது. பிட்வீன் யாருக்கு நடுவில், பிட்வீன் தி கவர்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் 2 தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இஸ் வெல்கம். ஸோ அதை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறாங்க, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அட் ஸ்டேக்கா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெவிலி இன்டர்வைன்ட் அப்படின்றாங்க. ஸோ இன்டர்வைன் அண்ட் சோஷியலி காகிசிவ் கம்யூனிட்டிஸ். சரியா? ஸோ இன்டர்வைன்ட் அப்படின்னா என்ன பார்த்துருமா? ஸோ இன்டர்வைன் அப்படின்றது பின்னி பிணைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். பின்னி பிணைதல் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். கரெக்டில் அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண. ஸோ இன்டர்ட்வீன்ட் அப்படின்றது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் சோஷியலி காகிசிவ் அப்படின்றது ஒருங்கிணைதல். சரியா? ஒருங்கிணைதல். ஸோ 2 ஸ்டேட்டுமே ஒன்னோட தொடர்புடையது தான். ஸோ ஒருங்கிணைந்த எல்லா 2 கம்யூனிட்டிஸே ஒன்று தான். ஸோ 2மே தெலுங்கு ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ் தானே. ஆஃப் 2 லார்ஜ் எக்கனாமிஸ். ஸோ 2மே இந்தியாவோட ஒரு பெரிய எக்கனாமிஸ் கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகன்ட்லி டு இந்தியாஸ் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ். த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா. ஸோ ஆந்திராவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு.
தெலுங்கானாவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி ரெஸ்பெக்டிவ்லி நாட் ஒன்லி ரிமைண்டட் கார்டியல் த்ரூ அவுட் தி 2 hour லாங் மீட்டிங் இன் ஹைதராபாத். ஸோ இந்த மீட்டிங் இங்கே நடந்தது, ஹைதராபாத்தில் நடந்தது லாஸ்ட் வீக். பட் ஆல்சோ ப்ரொபோஸ்ட் வெல் தாட் அவுட் 3-tier மெக்கானிசம். சரியா? ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3-tier மெக்கானிசம் அப்படின்னு ஒரு விஷயத்த ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் தெலுங்கானா இன் 2024, ஓகேவா? ஸோ மெக்கானிசம் டு ரிசால்வ் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் தெலுங்கானா இன் 2024. தெலுங்கானா 2014 உருவாக்குனாங்க. அதுலேருந்து என்னென்ன இஷ்யூஸ், அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த 3-tier மெக்கானிசம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்னென்ன 3 tier பார்த்துருமா? த ஃபர்ஸ்ட் டயர் is committee of top administrative officials, 3 members from each state. ஓகேவா? ஸோ டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து 3 பேர் வர போகிறாங்க. which would meet at regular intervals. சரியா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸை மீட் பண்ணி பேச போகிறாங்க அண்ட் attempt a resolution of as many disputes as possible. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ண போகிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தேர் would be சப் குரூப்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த ஃபஸ்ட்டு டயர்லேயே ஒரு சப் குரூப் வரப்போகுது within this committee to address sectoral issues such as water sharing. ஸோ ஃபஸ்ட்டு டயர்லேயே இன்னொரு சப் குரூப் வரப்போகுது. அவங்க எந்தெந்த இஷ்யூஸை பற்றி பேச போகிறாங்க? வாட்டர் ஷேரிங், அசட்ஸ் அண்ட் liabilities distribution. ஓகேவா? அந்த return of the 5 villages in erstwhile Khammam district that were merged with the Andhra Pradesh as they were expected to be submerged. Submerged அப்படின்னா முழுகுதல் அர்த்தம். சரியா? Submerged பத்தி பொல்லாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். சரியா? பொல்லாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ல அந்த 5 வில்லேஜஸ் வந்து முழுகிடுச்சு. அதை பற்றியுமே இந்த இடத்துல பேச போகிறாங்க. சரியா? அந்த இஷ்யூஸ் பற்றியுமே இங்கே வந்து பேச போகிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 வில்லேஜுமே ஆந்திர பிரதேஷ் கூட இணைச்சிட்டாங்க. பட் அதை வந்து தெலுங்கானா கிட்ட ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே அவங்க பேச போகிறாங்க. சரியா? சரி, அடுத்த டயர் என்ன பார்த்துருமா? ஸோ த செகண்ட் டயர் கன்சிஸ்ட் ஆஃப் தி சிமிலர் கமிட்டி ஆஃப் 3 ministers ஃப்ரம் ஈச் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸ் ஃபஸ்ட்டு டயரில், ரெண்டாவது டயரில் 3 ministers ஃப்ரம் ஈச் ஸ்டேட் விச் வுட் attempt to resolve issues that could not be resolved at the administrative level. சரியா? பியூரோக்ராட்டிக் லெவலில். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எதெல்லாம் அவங்களால பேசி முடிக்க முடியலையோ அது வந்து இந்த மினிஸ்டர்ஸ் வந்து பேசி முடிக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலி ஸோ ஃபஸ்ட்டு அஃபிஷியல்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரெண்டாவது மினிஸ்டர்ஸ், அப்போ தேர்ட் யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ தேர்ட் டயரில் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. who would intervene on the most ardent positions. ஓகே? ஸோ என்னன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனைலாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து 2 சீஃப் மினிஸ்டருமே பேசி தீர்த்துக்கிற மாதிரி ஒரு 3 tier வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 3 tier. ஓகேவா? ஸோ இப்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 5 years since தெலுங்கானா ஃபார்மேஷன் தீஸ் இஷ்யூ ஃபெஸ்டர்ட் அப்படின்றாங்க. ஸோ ஃபெஸ்டர்ட் டு எ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஸோ ஃபெஸ்டர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? சீர்குலைந்த. சரியா? ஸோ வினாயிடுச்சு. ஓகே, சீர்குலைந்து அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா ஸோ டிஸ்ட்ராய்டு இல்லைனா வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபெஸ்டர்ட் டு அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் as much bad blood remained over அப்படின்னாங்க. இந்த இடத்துல ஏன் பேட் பிளட் அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட் பிளட். சரியா? இது வந்து ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்களேன். ஸோ இப்போ வந்து ஏன்றவர்கிட்ட ஒரு நிலம் இருக்குது. சரியா? பின்றவர்கிட்டையும் நிலம் இருக்குது. 2 பேரோட நிலம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த வரப்பு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? இது 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க? சண்டை போட்டுப்பாங்க, 2 பேரும் அடிச்சுப்பாங்கல்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல பேட் பிளட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ரிமைண்டட் ஓவர் தி carving out அப்படின்றாங்க. சரியா? carving out of the richest part of the undivided Andhra Pradesh into the new state and political futures of the legatic regional parties K. Chandrasekhar Rao's Telangana Rashtra Samiti, Bharata Rashtra Samiti and Mr. Naidu's Telugu Desam Party depended to a degree on a public posturing அப்படின்றாங்க. ஸோ போஸ்டரிங் அப்படின்றது என்ன? ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேராகிராஃபை நான் சொல்லிட்டு தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? போஸ்டரிங் தோரணை. ஸோ போஸ்டரிங் அப்படின்றது ஒருத்தங்க எப்படி வெளியே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோரணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோரணை. ஓகேவா? மச் டு த டெட்ரிமெண்ட். ஸோ டெட்ரிமெண்ட் அப்படின்றது கேடு விளைகிறது. ஸோ பேட் திங். ஓகேவா? ஸோ கேடு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் த ஸ்மூத் டே டு டே கவர்னன்ஸ் ஆஃப் தி 2 நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இவங்களுக்குள்ள இந்த கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மக்களிடையே ஒரு தோரணையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் போஸ்டரிங் அப்படின்னாங்க. ஒரு தோரணை, ஒரு மக்களிடையே ஒரு தோரணை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த தோரணையால் என்ன ஆயிருக்கு? ஸோ அவங்களோட டே டு கவர்னன்ஸ் அதுவுமே ரொம்ப தப்பாகி போச்சு, ரொம்ப கேடாகி போச்சு, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆஃப் த 2 நியூ ஸ்டேட்ஸ். இந்த 2 நியூ ஸ்டேட்லையுமே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? எதனால? இவங்களோட இந்த வரப்பு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? சரி, த அப்ரப்ட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் த பவர் சப்ளை பை ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் 2017
தெலுங்கானா கொடுத்திருந்த கரண்ட் பவர் சப்ளையை நிறுத்திட்டாங்க. லீடிங் டு தெலுங்கானா டு என்டர் இன்டு தி எக்ஸ்பென்சிவ் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் அதர் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இஸ் அ கேஸ் இன் அ பாயிண்ட். ஸோ இதுதான் முக்கியமான இஷ்யூ. ஸோ 2 ஸ்டேட்டுக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான இஷ்யூ அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா? பட் நவ் வித் மிஸ்டர் ரேவந்த் ரெட்டி ஹூ லுக்ஸ் அப் மிஸ்டர் நாயுடு அஸ் அ பொலிட்டிக்கல் மென்டார். பட் இப்போ இருக்கிற ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல, ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, மிஸ்டர் நாயுடுவை பொலிட்டிக்கல் மென்டார் நினைக்கிறாரு. அண்ட் ஈ க்ரூம்டு ஹிம். ஓகேவா? யாரு? நாயுடு வந்து மிஸ்டர் நாயுடு வந்து ரேவந்த் ரெட்டி க்ரூம் பண்ணாரு. அண்ட் இஸ் ஏர்லி டேஸ் அஸ் இண்டிபெண்டன்ட் எம்எல்சி. ஓகே, 17 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இண்டிபெண்டன்ட் எம்எல்சியாக இருந்திருக்காரு. நம்ம ஒரு எம்எல்ஏ தான் அது. அண்ட் ப்ரோடட். ஸோ ப்ரோடட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ப்ரோடட் ஹிம் அப்படின்னாங்க. ப்ரோடட் அப்படின்னா தூண்டுதல். ஸோ அவர் வந்து நீ இப்படி இப்படி மாறி இப்படி இப்படி ஒரு வேலையை செய்ய ஒருத்தவங்களை தூண்டுறோம்ல, அதை தான் நம்ம ப்ரோடட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோடட் ஹிம் டு ஜாயின் தி டிடிபி. தேர் இஸ் அ ஹோப் தட் டூ லீடர்ஸ் would do what is right by the peoples of their states. ஸோ என்ன நம்பலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன விஷயத்த நம்பலாம்? ஸோ அதுதான் renewed hope அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட்டிங்லேயே பார்த்தோம். there is a hope. ஸோ ஒரு ஹோப் இருக்குது, 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்வடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். சரியா? ஸோ அப்படி சொல்லி தான் இந்த எடிட்டோரியில் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூஸாக ரெக்காப்ஸ் பார்த்தலாம். அக்ரிமனி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், கசப்பு, பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எடிட்டோரியே சொல்லியிருந்தேன். ஸோ பிட்டர்னஸ் கடுஞ்சொற்கள் தமிழ் மீனிங் சொல்கிறாங்க. சரியா? ஸோ பார்ட்ஸ் வந்து இதை நவுனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர் ரிலேஷன்ஷிப் ended in the acrimony after years of disagreement. ஓகேவா? ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயத்தில் போய் முடிஞ்சு போச்சு. எதனால்? டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் கார்டியல் அப்படின்னா, ஸோ கார்டியல் அப்படின்றது உள்ளங்கனிந்த. ஓகேவா? ஸோ கார்டியல் அப்படின்றது உள்ளங்கனிந்த. ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஃப்ரெண்ட்லி. ஆண்டனி வந்து மைல்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், தே எக்ஸ்சேஞ்ச் கார்டியல் கிரீட்டிங்ஸ் when they met at the party. ஸோ 2 பேரும் கார்டியல் கிரீட்டிங்ஸ் உள்ளங்கனிந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்பியூட்ஸ். ஸோ டிஸ்பியூட்ஸ் அப்படின்றது உடன்பாடின்மை. ஸோ 2 பேருக்குள்ள ஏக்கும் பிக்கும் நடுவில் அந்த லேண்ட் பிரச்சனை சொல்லியிருந்தால, ஸோ 2 பேருக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிறது தான் நம்ம வந்து டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லலாம். சினானிம் வந்து டிபேட், ஆண்டனிம் வந்து அக்செப்ட், தமிழ் மீனிங் வந்து உடன்பாடின்மை. த ரிசால்வ் த டிஸ்பியூட்ஸ் த்ரூ தி மீடியேஷன் அண்ட் காம்ப்ரமைஸ். ஸோ அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை அவங்க காம்ப்ரமைஸ் மூலம் சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டர்வென். ஸோ இன்டர்வென் அப்படின்றது தலையிடுதல். ஸோ ஏக்கும் பிக்கும் ஒரு பிரச்சனை, அதை சீன்ற தலையிட்டு சமாதானம் பண்ணி கொடுக்குறாருல, அதை தான் நம்ம வந்து இன்டர்வென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப் அண்ட் சினானிம் வந்து அக்கர், ஆன்டனிம் வந்து அவாய்ட். ஏன் சினானிம் அக்கர் அப்படின்னா இவர் உள்ள வரார், அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. த டீச்சர் அட் இன்டர்வைன் டு ஸ்டாப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்கியூயிங் இன் கிளாஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் வந்து ஆர்கியூ பண்ணுறது டீச்சர் வந்து இன்டர்வென் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாரு. அதை தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஃபிஸ்டர். ஸோ ஃபிஸ்டர் அப்படின்றது அழுகுதல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அழுகுனா நம்ம க்ரை கிடையாது, அழுகுதல். ஸோ ஒரு விஷயம் கெட்டு போகல. ஸோ தக்காளி அழுகிறது, வெங்காயம் அழுகிறது, காய்கறிகள் அழுகுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல ஃபெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாசேஜ் வந்து வேர்ப்ஸ் என்ன வந்து டிகே, ஆன்டனிம் வந்து பில்ட். த அன்ரிசால்வ் இஷ்யூ ஃபெஸ்டர்ட் ஃபார் மந்த் காசிங் டென்ஷன் வித் த டீம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்ரிசால்வ் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகுது அந்த விஷயம். ஸோ இந்த இடத்துல ஃபெஸ்டர் அப்படின்றது ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டெட்ரிமெண்ட். டெட்ரிமெண்ட் அப்படின்றது கேடு. ஸோ இதையும் நான் எடிட்டோரில் சொல்லியிருந்தேன். ஸோ சினானிம் வந்து டேமேஜ், ஆன்டனிம் வந்து எய்டு. ஓகேவா? பார்ட்ஸ் வந்து நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி டே கேன் பி டெட்ரிமெண்ட் டு ஹெல்த். ஓகேவா? ஸோ காலை உணவு சாப்பிடாம இருக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு பயங்கரமான கேடு விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா அப்ரப்ட். ஸோ அப்ரப்ட் அப்படின்னா திடீர்னு ஒரு விஷயம் சடனாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அப்ரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டனிம் வந்து கிராஜுவல். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி மேட் அன் அப்ரப்ட் டிசிஷன் டு குவிட் இஸ் ஜாப் வித்தவுட் கிவிங் எனி நோட்டீஸ். ஸோ அவன் வந்து அவனோட வேலையை திடீர்னு விட்டுட்டான், எந்த நோட்டீஸ் இல்லாமல் திடீர்னு விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னி நாளோட ஃப்ரீசன் பார்ப்போம். அட் ஸ்டேக் அப்படின்றது இன் டேஞ்சர் ஆஃப் பீயிங் லாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கட் பேக். இது ஒரு ஃப்ரேஸ் தான். டு ரெடியூஸ் சம்திங். ஒரு விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ கம்மியாக்குங்க அப்படின்றதுக்கு நம்ம கட் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, இன்னைய நாளோட கம்ப்ளீட்டாக எடிட்டோரியல் அண்ட் ரெக்காப்ஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டடி குரூப்ஸ் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் எதுக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸுகளை அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மாதிரி நான் அதில் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கணும், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.